இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கீழே இருக்கிற எட்ஜ் பீசஸ் தான் சேர்க்கணும். ஸோ இந்த இதில் ஒன்று சேர்ந்துருக்கு, ஒன்று தலையில் இருக்குது, மித்த 3மே சேர்க்கணும். ஸோ இந்த இது எப்படின்னு பார்ப்போம். சேர்ந்த பீஸை வந்து டவுன் பண்ணிட்டு எடுத்துட்டேன், இப்படி டவுன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு 3x3 ஃபார்முலாவில் பண்ண மாதிரி தான் ஹைட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடணும். இது வந்து இந்த பீஸை வந்து அப்படியே மேலே கொண்டு போகணும். ஸோ ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணிட்டு இந்த லேயரை டவுன் பண்ணிடணும், அடுத்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ சேர்ந்துருச்சு, இப்போ அப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அடுத்து எந்த பீஸுன்னு பார்க்கணும். இதாக இருக்குது, க்ரீனு, பல்ப்பு கலரு, ரெட் கலர் இதாக இருக்குது. இந்த பீஸை அப்படியே மேலே சேர்க்கணும். லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணிட்டு இந்த லேயரை டவுன் பண்ணிடணும். இப்போ ஜாயின் பண்ணிடணும் இந்த பீஸை, இப்போ அப் பண்ணிடணும். அடுத்து ஒயிட்டு, வயலட்டு, க்ரீனு இதாக இருக்குது இந்த பீஸு. அடுத்து இந்த பீஸை சேர்க்குறதுக்கு ரைட் சைடு ஹைட் பண்ணிடணும். இதை டவுன் பண்ணிட்டு இந்த பீஸ் சேர்த்துட்டோம், இப்போ மேலே ஏற்றிடணும். நெக்ஸ்ட்டு எல்லோ, ஆரஞ்சு, வயலட்டு இதாக இருக்குது. எல்லோ வந்து தலையில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த லேயரை டவுன் பண்ணிடணும். இப்போ வெளியே வந்துடுச்சு, வெளியே வந்த லேயரை அப்படியே எடுத்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பீஸை ரைட் சைடு ஹைட் பண்ணிட்டு இந்த லேயரை டவுன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சேர்த்துடணும். இப்போ சேர்ந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற எல்லா எட்ஜ் பீஸும் சேர்ந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பீஸு 3x3 பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த கலர் பண்ணுவோம், க்ரே அண்ட் ஆரஞ்சு. இந்த பீஸை இந்த சைடில் சேர்க்கணும். செகண்ட் லேயர் சால்வ் பண்ண மாதிரி தான் இந்த பீஸ் அப்படியே ரைட் சைடில் தான் சால்வ் பண்ணணும். ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணிட்டு இந்த லேயரை டவுன் பண்ணிடணும். இந்த பீஸை ஸ்க்ராம்பிள் பண்ணிடணும். ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டா இந்த பீஸ் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ ஸ்க்ராம்பிள் பண்ணதை அப்படியே ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயிண்ட் ஆயிடுச்சு, இந்த லேயரு சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பீஸு இந்த இருக்குது, பல்ப் அண்டு க்ரே கலரு. இதுவும் ரைட் சைடில் தான் சேர்க்கணும். ஸோ லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணிட்டு இந்த பீஸை ஸ்க்ராம்பிள் பண்ணிடணும். ஸோ இந்த இதை ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரு, பல்ப்பு கலரு இந்த இருக்குது. ஸோ இந்த சைடு மேட்சிங்காக வச்சுட்டு ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணிட்டேன். ஹைட் பண்ணிட்டு இந்த எட்ஜை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். ஸ்க்ராம்பிள் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த லேயரை ஜாயின் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இருக்குது, ஆரஞ்சு, வயலட்டு. இதை ரைட் சைடு சால்வ் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஒழிச்சிட்டு இந்த பீஸை ஸ்க்ராம்பிள் பண்ணிடணும். அடுத்து இந்த பீஸை அப்படியே மேலே ஜாயின் பண்ணணும். ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த லேயரை கொண்டு வந்துட்டு ஹைட் பண்ணதை எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த லேயர் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. கலர் மேட்சிங்காக வச்சுட்டு ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணிட்டேன். இந்த பீஸை ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் அப்படியே மேலே சேர்க்கணும். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இன்னும் லாஸ்ட் லேயர் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ நார்மல் 3x3 ரூபிக்ஸ் க்யூப்பில் வந்து
செகண்ட் லேயர் சால்வ் பண்ணிட்டு தேர்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ப்ளஸ்ஸு வர வைப்போம். ஸோ அதுக்கு ஜே ஃபார்மில் வச்சு சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் லேயரை வந்து இறக்கிடணும். நெக்ஸ்ட்டு இந்த பீஸை கலைச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் இருக்கிற லேயரை டவுன் பண்ணணும். அடுத்து கலைச்ச பீஸை சேர்த்துடணும். நெக்ஸ்ட்டு இந்த பேக் இருக்கிற லேயரை வந்து அப் பண்ணிடணும். அடுத்து ஏற்றிடணும். இப்போ ப்ளஸ்ஸு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ளூ கலர் 3 சேர்ந்துருக்கு, இன்னும் சேரலை. இதில் வந்து எப்படி பார்க்கணுன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வச்சுட்டு நம்ம ஜே ஃபார்மில் போடணும். இப்போ எப்படின்னா இந்த லேயரை டவுன் பண்ணிக்குவோம். இப்போ பின்னாடி லேயர் எடுத்து ஜாயின் பண்ணிடணும். எடுத்து இந்த லேயரை ஏற்றிட்டு இந்த லேயரை கொண்டு வந்துடணும். இன்னும் வரலை. இப்போ வந்து இன்னும் 2 பீஸ் தான் சேரணும். ஸோ இது ஒரு ஜேவாக வச்சுட்டு இங்கேருந்து பண்ணணும். இறக்கிட்டேன். இந்த பீஸை கலைச்சிட்டேன். இதுதான் பேக் லேயர். இந்த லேயரை இறக்கிட்டேன். கலைச்சி பீஸை சேர்த்துட்டேன். ஸோ இந்த லேயரை வந்து ஏற்றிடணும். அடுத்து இந்த லேயரை ஏற்றிடணும். இப்போ எல்லா சென்டரும் சேர்ந்துருச்சு. பட் கரெக்டானு பார்க்கணும். எல்லாமே தப்பாக இருக்குது. 3x3 வந்து ப்ளஸ்ஸு சேர்த்தக்கப்புறம் சென்டர் இப்படி வச்சு பார்ப்போம். சென்டர் பீஸ் கரெக்டாக இருக்கான்னு இப்படி வச்சு பார்ப்போம். ஸோ இந்த தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா போடணும். பேர் கார்னர் ஃபார்முலா போடணும். கார்னர் ஃபார்முலா எப்படின்னா சேராத சென்டருக்கு இன்பிட்வீனில் வந்து இந்த கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இது எப்படின்னா இந்த பீஸை ஸ்க்ராம்பிள் பண்ணிடணும். 2 டர்ன் பண்ணிட்டு இந்த பீஸை ஏற்றிடணும். அகெயின் ஒரு டர்ன், மறுபடியும் ஒரு டவுன் பண்ணிட்டு இப்போ ஜாயின் பண்ணிடணும். இப்போ எல்லா கார்னரும் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த க்யூப்பில் வந்து இந்த க்யூப்பில் வந்து 2 டர்ன் பண்ணிட்டு மேலே ஏற்றிடுவோம். ஏற்றினக்கப்புறம் ஒரு டர்ன் பண்ணாமல் அகெயின் 2 டர்ன் பண்ணணும். இது எப்படின்னா இது வச்சுட்டு டவுன் பண்ணிட்டேன். இந்த பீஸை தான் நம்ம வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். டபுள் ரொட்டேஷன் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ரொட்டேஷன் தான் பண்ணுவோம் ரூபிக்ஸ் க்யூப்பில். இப்போ என்ன பண்ணணும்னா டபுள் ரொட்டேஷன் பண்ணணும். டபுள் ரொட்டேஷன் பண்ணிட்டு அகெயின் ஒரு ரொட்டேஷன். இப்போ சால்வ் ஆயிரும். இப்போ வச்சு பார்க்கணும். ஸோ இப்படி இருக்குது. 2 பீஸ் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அந்த சைடு வச்சு பண்ணுவோம். அகெயின் டபுள் ரொட்டேஷன், ஒரு டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் டபுள் ரொட்டேஷன். இப்போ ஜாயின் பண்ணிடணும். இப்போ பார்க்கணும். இப்போது சேர்ந்துருச்சு. சென்டர் பீஸ் பூரா சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் அந்த எட்ஜ் பீசஸ் மட்டும்தான் இருக்குது. 3x3 வந்து எட்ஜ் பீஸை சால்வ் பண்ணுறதுக்கு 11 ஃபார்முலா போடுவோம். 11 ஃபார்முலா வந்து ஏதாவது ஒரு சால்வான லேயரை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அந்த 11 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த பீஸை குறைச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த பீஸை டவுன் பண்ணிட்டு இந்த பீஸை ஸ்க்ராம்பிள் பண்ணும் போது இந்த பீஸ் ஜாயிண்ட் ஆயிரும். தென் இதை ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த இதையும் ஜாயின் பண்ணிட்டு ஏற்றி விட்டுறணும். இப்போ இங்கே ஸ்க்ராம்பிள் ஆகலை, அகெயின் பண்ணணும். ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன், ஜாயிண்ட் ஆயிடுச்சு.
கெயின் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பீஸும் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். அதையும் இதில் வந்து ஒரு பீஸ் கரெக்டாக இருக்குது, இது எல்லாமே ஸ்க்ராம்பிள் ஆகிருக்கு. ஸோ ரைட் பீஸை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்குவோம். வச்சுட்டு இது வந்து இந்த லேயருக்கும் இந்த லேயருக்கும் தான் பண்ணணும். அப்படின்னா ஸோ இந்த சைடு வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த 2 சைடும் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 3 சைட்ஸு இப்போ வந்து இது லெஃப்ட் சைடில் வச்சுக்குவோம். லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுவோம். ஹைட் பண்ணிட்டேன், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அகைன் ஏற்றிடணும். இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்ட் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி ஜாயின் பண்ணோம்னா வந்து 3x3யில் வந்து இந்த எட்ஜு வந்து சேர்க்குறக்கு நம்ம டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இது வந்து ஆட் பேரிட்டினால் அந்த மெகாமின்ஸ் க்யூப்பில் வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஃபார்முலானா அப் பண்ணிடணும். ரைட் சைடு டவுனு லெஃப்ட்டு, அப்பு ரைட்டு டவுனு லெஃப்ட்டு, இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பண்ணால் இந்த லேயர் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை திருப்பிட்டு அப்பு ரைட்டு டவுனு லெஃப்ட்டு, அப்பு ரைட்டு டவுனு லெஃப்ட்டு. இப்போ சேர்ந்துருச்சு. இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த இதை வந்து அப் பண்ணிடணும். ரைட்டு டவுனு லெஃப்ட்டு, அப்பு 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 ரைட்டு டவுனு லெஃப்ட்டு. ஸோ லாஸ்ட் லேயரை வந்து இந்த 2 பீஸ் தான் சேரணும். இதுக்கு அப்பு ரைட்டு டவுனு லெஃப்ட்டு, அப்பு ரைட்டு டவுனு லெஃப்ட்டு. இப்போ சேர்ந்துருச்சு. அதனால் ரைட் சைடு திருப்பிட்டு அப்பு ரைட்டு டவுனு லெஃப்ட்டு, அப்பு ரைட்டு டவுனு லெஃப்ட்டு. இப்போ சால்வ் ஆயிடுச்சு. ஃபுல்லுமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த க்யூப் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.